ஹாய் கைஸ், அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணப்போ தான் சரி அக்கா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி போகலான்னு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேவே அவங்க வந்து மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மார்க்கெட் வந்து நாங்கள் லூலு ஹைப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். அங்கே போய் அவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்கிற நேரத்தில் நாங்கள் நைஸாக நழுவி ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு வந்து ஓடிட்டோம். அங்கே போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சாக்லேட்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே இருந்த ஃபிஷ் கூட நானும் அக்கா பொண்ணும் விளையாடிட்டு இருந்தோங்க. விளையாடி முடிச்சுட்டு ஈவினிங் அப்பில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற உக்கடம் லேக்குக்கு தான் போயிருந்தோம். அந்த லேக் ரொம்ப அழகாக இருந்தது. நைட் வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லேக் முடிச்சு நெக்ஸ்ட் டே ஜிடி மியூசியம் தாங்க போயிருந்தோம். அங்கே வந்து என்னோடய ஃபேவரட்டான ஹெர்பியை வந்து நான் பார்த்துருந்தேன். சின்ன வயசில் சிடியே அதை போட்டு தேஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் தேர்மல் இமேஜரில் வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். வியூ ஜாலியாக தான் இருந்தது. அப்புறம் நிறைய கார் வெரைட்டிஸ்லாம் வந்து இருந்ததுங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேணான்னு சொன்னது என்னமோ நான் தான். ஆனால் நான் தான் என்ஜாய் பண்ணேன். தேர்ட் டே வந்து நாங்கள் ஈஷா போயிட்டோம். ஈஷாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெயின்ங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஈஷா போய்க்கிறேன். ஆனால் இவ்வளோ ஒரு தூரலாம் நான் போவேன்னு எதிர்பார்க்கல. அங்கே அந்த மாட்டு வண்டி ரைடோ ஈவி ரைடோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து போய் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க என்விரான்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் நைட்டு லைட் ஷோ பார்த்தோங்க. லைட் ஷோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லை, எனக்கு சரியாக தரல, அதுக்கு மேலேயே வந்துருக்கலாம். சூப்பராக இருந்ததுங்க. டைமிங் கூட பார்க்காத அளவுக்கு நான் மெய் மறந்து பார்த்துட்ருந்தேன். அப்புறம் சிவன் வந்து நேராகவே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போயும் மழை தாங்க. அதை முடிச்சுட்டு நைட்டு லேக் வியூ பார்த்து இதெல்லாம் விடுங்க. நான் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு பிளேஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம கோயம்புத்தூரில் ஒரு நாளைக்கு 5000+ பீப்புளுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஃபுட்டு அண்ட் மெடிசன் எல்லாம் கொடுத்து சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது என்ன பிளேஸ்ன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.